ஐயூர் ரஹ்மான் பாடமாயிட்டா ஆ சொல்லி பார்த்துட்டு வந்தாங்களா? ஆட பெஸ்ட்லயே போய் சரியா சொல்லணும் அடுத்த பாடத்துக்கு போறதுக்கு. ஆ சொல்லல அது தானே? இதான் பேசுறேன். சரி உங்களோட இது வீடியோ கொஞ்சம் ஓப்பன் பண்ணால மேடம், உங்களோட கவரேஜ் கொஞ்சம் போதா மாதிரி லேட் ஆகுது. அப்போ உங்களோட குறைச்சு போதான் மைக்கா. லேட் ஆகுது, நான் பேசுறது உங்களுக்கு லேட் ஆகி வருது போல. கொஞ்சம் கவரேஜ் இதை கொஞ்சம் ஓப்பன் சரி, வீடியோ ஓப்பன் பண்ணா ஓகே ஆகும் சவுண்ட் இன்ஷால்லா. இப்போ ரைட், ஓகே. இப்போ உடனே கேட்கும் மாதிரி அதான் எனக்கு பிரச்சனை. இந்த ஐபுர் ரஹ்மான், நாங்க எங்களோட ஆக்டிவிட்டிக்கு போவோம் சரியா? சொல்லணுமா ஓகேயா? ஆ இல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம். فتح مد كسر تين لمتين شد سكون فتح مد لم مد فتحة كسر مد فتحتين لم அப்படி சொல்லப்படாது, مد அப்படி சொல்லப்படாது, உடைக்கப்படாது, சேர்த்து சேர்த்து சொல்லுங்க. كسرتين لمتين شد شد كسرتين كسر مد لم مد سكون فتحة كسرتين لمتين. இடையில கொஞ்சம் குழம்பிட்டேனா? ம் ஏன் குழம்பிச்சு? இது பேர் என்ன? லம்ம தைனி அப்படியா? இல்ல அப்ப லம் மத்தா. ஐபுர் ரஹ்மான், என்ன இது? லம்மத்துன் லம்மத்துன் லம்மத்துன். மறந்துட்டா இல்லையே? மறந்துட்டா இல்லையே? இல்ல இது என்ன? லம்மத்தைன் லம்ம தைனி. இது என்ன? லம்மு மத்து வெரி குட். இது என்ன? லம்மு மத்து இது என்ன? பத்ஹ மத்து. ஓகே, நல்லா. நான் போன கிளாஸ்ல வேற என்ன சொல்லி தந்தேன் சொல்லுங்க பாப்போம். ஹபீபுர் ரஹ்மானுக்கு போன கிளாஸ்ல வேற என்ன சொல்லி தந்தேன் நான்? நான் நாங்க குருவான்ல எங்க நிப்பட்டணும் எப்படி நிப்பட்ட பண்ணுவேன். குர்ஆன்ல எங்க நிப்பாட்டணும் எப்படி நிப்பாட்டணும் வேணா மறந்துட்டா? ஞாபகம் இருக்குதா? சொல்லுங்க பாப்போம் எப்படி நிப்பாட்டணும். சொல்லுங்க ஐயா, எப்படி நிப்பாட்டணும்? அப்படி என்னாக்க நாங்க நிப்பட்டோம்னாக்க எங்களுக்கு அதை மாத்தி மாத்தி நிப்பட்டணுமாக நாங்க அந்த நான் பெரிய வசனம் உண்டாதி முடியத்துக்கு எல்லாம் நான் புத்தகம் படிக்கணும். சரி, அதுல எப்படி நிப்பாட்டணும்? எத்தனை முறை சொல்லி, எத்தனை மெத்தட்ல நிப்பாட்ட இயலும் சொல்லி தந்தேன் நான். ஹபீபுர் ரஹ்மான், மொத்தம் எத்தனை மெத்தட்ல நிப்பாட்ட இயலும்? விலங்கல்ல விலங்கல்ல, சவுண்ட் கேக்குது இல்ல? ஹபீபுர் ரஹ்மான், மொத்தம் எத்தனை மெத்தட்ல நிப்பாட்ட இயலும்? ஒண்டா, ரெண்டா, மூண்டா, நாலா, அஞ்சா, ஆறா, எத்தனை? சவுண்ட் கேக்குது இல்ல? ஹபீபுர் ரஹ்மான், சவுண்ட் கேக்குதா? ஓ எனக்கு இப்ப சவுண்ட் கேக்குது.
ஹபீபுர் ரஹ்மான், ஹபீபுர் ரஹ்மான், மொத்தம் எத்தனை மெத்தட்ல நிப்பாட்ட இயலும்? ஒண்டா, ரெண்டா, மூண்டா, நாலா, அஞ்சா? சரியா சொல்லி தரலையா நான் உங்களுக்கு போன கிளாஸ்ல? இல்ல இல்ல, அப்ப நான் சொல்லி தரணும் இப்படிதானே? ஓ சரி, அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் அதை பாடத்தை ஆரம்பிப்போம். சரியா? குர்ஆன்ல எந்த ஒரு வசனத்தையும் நீங்க வசனமாக ஓதி நிப்பாட்டுற இடத்துல நாங்க குழப்பம் இல்லாம நிப்பாட்டணும் என்றால் 3 மெத்தட்ல நிப்பாட்டலாம். எத்தனை நிப்பாட்டலாம்? 3 மூணு மெத்தட் தான். வேற எதையும் நீங்க யோசிக்கப்படாது. எந்த வசனத்தை ஓதினாலும் நீங்க நிப்பாட்டணும் என்று ஐடியா எடுத்தீங்கன்னா இந்த 3ல ஏதாச்சும் ஒண்ணா நிப்பாட்டணும். இல்லைங்களா? ஓ நீங்க வசனத்தை ஓதிட்டு வந்து இடையில நிப்பாட்டினாலும் சரி, வசனம் கொண்ட ஓதி ஃபுல்லா முடிச்சு நிப்பாட்டினாலும் சரி, எப்படி நிப்பாட்டினாலும் இப்ப சொல்லித்தர 3ல ஏதாவது ஒன்றுலதான் என்ன செய்யணும்? இப்பட்டாலும் நிப்பாட்ட ஓணும். சரி, முதலாவது முறை என்னென்றால் நீங்க ஓதி கொண்டு வர வசனத்துல நீங்க வசனம் கொண்டு ஓதி கொண்டு வாரீங்க. சரியா? நீங்க நிப்பாட்ட போற இடத்துல இந்த மாதிரியான அடையாளம் ஒன்று வருது. என்ன அடையாளம் இது? சொல்லுங்க பாப்போம். பேர குய்யா. இது அங்க ஒன்னாதிக்கு ஃபத்ஹா மத்து ரெண்டாவது இருக்கிறது அடுத்தது ஃபத்ஹா தைனி வெரி குட். அப்போ உங்களோட சவுண்ட் நல்லா குறைஞ்சிட்டு என்னமோ தெரியா. அப்ப நீங்க ஓதி கொண்டு வர வசனத்துல கடைசியில இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு அடையாளம், அல்லது நீ நிப்பாட்ட போற இடத்துக்கு முன்னாடி கடைசி அலிஃப் கொண்டு வந்திக்குது. என்ன வந்திக்குது? அலிஃப் இது 3ல ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு சொன்னா நீங்க நிப்பாட்டுற வசனத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? 2 அளவுக்கு மட்டும் நீட்டி நிப்பாட்டணும். என்ன செய்யணும்? 2 அளவுக்கு மட்டும் நீட்டி அது நிப்பாட்டணும். என்ன 2 அளவுண்டா? உங்களோட கை விரல் உண்ட நீங்க மூடிட்டு திறக்கிற டைம், மூடி திறக்கிற நேரம், அவ்வளவுதான் உங்களுக்கு டைம். ஓ அதுக்கப்புறம் நேரம் டைம் பார்க்க தெரியுமா? ஓ இப்ப டைம் என்ன? சரியா சொல்லுங்க பாப்போம் குயிக்கா. 8 மணி. எப்படியா? எங்க சவுண்ட காணும்? 8 மணியா? இந்த தாவரத்துல சரி, அப்படி இல்லண்டா ஹபீபுர் ரஹ்மான், நீ ஒரு வேலை செய்யலாம். அந்த நிப்பாட்டுற கடைசி நீட்டுறீங்களே, அந்த நீட்டுறது 1 செகண்டுக்கு நீட்டினா போதும். அவ்வளவுதான் நீட்டணும். அது கூட நீட்டக்கூடாது. ஒன்று உங்களோட கை விரல் உண்ட நீங்க மூடி திறக்கிற நேரம் என்ற அளவுக்கு நீட்டலாம், அல்லது அதே தான் 1 செகண்ட் நீட்டா போதும். சரிங்களா? ஓகே, இதான் விஷயம். சரி, இப்ப நாங்க உதாரணங்களுக்கு வருவோம். இப்ப இதை பாருங்க. வந்து இதுல எப்படி நிப்பாட்டணும்? அஃப்வாஜன் என்றா ஓதுறது. எப்படி ஓதணும் இத? அஃப்வாஜா ஏன் ஜான் நீட்டணும்? ஏன் ஹபிப்ரான் ஜான் நீட்டணும்? எனக்கு லாடு இந்த லாம் விடுங்க, இது சும்மா வந்துக்கிறேன். இந்த லாம் நான் அஃப்வாஜன் என்று நிப்பாட்டணும். ஏன் அஃப்வாஜான் நீட்டினீங்க? உங்களோட சவுண்ட் குறைஞ்சிட்டு ஹபிப்ரான். நல்லா முன்னுக்காய் பேசுங்க. இது நீட்டிட்டு போட்டிக்கு ஆ நீட்டிக்கு ஒரு கம்பெனி சேர்த்து நீட்டிக்கு உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையே? சவுண்ட் கேக்குது இல்ல. അതിനകത്ത് അലിഫ് മാറി ഒന്ന് പോട്ടേക്ക് அலிஃப் மாதிரி ஒன்று போட்டு இல்ல, கடைசியா அலிஃப் வந்துக்குது. என்ன அலிஃப் மாதிரி ஒன்று போட்டிக்குது. இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன? கடைசி என்ன அடையாளம் வந்துக்குது? பதாத்தைன்னு வந்து அஃப்வாஜன் என்ன நிப்பாட்டுறது? எப்படி நிப்பாட்டணும்? அஃப்வாஜா நீட்டி நிப்பாட்டணும். விளங்கினா? ரெண்டாவது எப்படி நிப்பாட்டணும்? மூணாவது எங்க சவுண்ட் கேக்குது இல்லையா? சவுண்ட் கேக்குது இல்ல. சவுண்ட் தான் பிரச்சனை. ஹபீபுர் ரஹ்மான், உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லை. என்னமோ தெரியா.
الرجع இப்பதான் கேக்குது. என்ன நடந்துச்சு? சவுண்ட் எப்படி வரும்? الرجع ருஜியா. ஏன் ருஜியான்னு நீட்டணும்? கடைசியில யா தானே வந்துக்குது. யா வந்தா நீட்டணுமா? நான் அப்படி சொல்லலையே. இல்ல ஆ, மேல மேல சின்ன கோடு ஒட்டிக்கி அண்ணன் மேல சின்னோடு கோடா இது அப்படியா சொல்ற? இதுக்கு பேரு இதான் அடி வாங்குற. மேல இல்ல சின்னோடு கோடுனா பத்தக சொல்ற இது. மத்து பேரை அது சொல்லணுமா? பத்தக மத்து இந்த சின்ன கோடு பெரிய கோடு எல்லாம் சொல்லப்படாது. பேரை சொல்லணும். என்ன வந்துக்குது? ஃபதஹ்மத் வந்திக்குது. மேலுக்கு ஃபதஹ்மத் வந்திக்கு. அப்ப முதலாவது முறை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். குயிக்கா டக்குன்னு சொல்லுங்க. என்ன முதலாவது முறை? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? அந்த மர உங்களோட சவுண்ட் போதா? அந்த உங்களோட கேக்குது இல்ல. ஃபதஹ்மத் என்னமோ சொல்றீங்க, ஒண்ணும் கேக்குது இல்ல. அப்துல் ரஹ்மான், உங்களோட சவுண்ட் விட்டு 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 வருது. அந்த மர இது உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. சவுண்ட் கேக்குது இல்ல. முதல் மர பத்தக மத்து அல்ல இல்லாட்டி பத்தக கை வரணும் ஆஹ் இல்லாட்டி பத்தக மத்து வரணும் இல்லாட்டி ஃபதஹ்மத்தும் ஃபதஹ்தைன் வந்தா சரியா? அப்படியா? முதலாவது முறை அப்படியா? ஓ ஆஹா, ஒன்றை விட்டுட்டீங்களே. பாத்தீங்களா? இப்பவே ஒண்ணு மறந்துட்டீங்க. இன்னொன்று வரணுமே. ஃபதஹ்மத்து ஃபதஹ்தைன் இல்லாட்டி இன்னும் ஒன்று வைக்க. அது என்ன சாமான்? அந்த விலங்கல்ல விலங்கல்ல சவுண்ட் கேக்குது. அழிப்பு பாத்தீங்களா? இப்பவே ஒண்ணு மறந்துட்டீங்க. இப்ப அடுத்த கிளாஸ்ல கேட்டா எல்லாம் மறந்து போயிட்டு போல. அப்படியா? அலிஃப் வரணும் என்ன? ஓ ஃபதஹ் மத்து வரணும், அல்லது ஃபதஹ் தைன் வரணும், அல்லது என்ன வரணும்? அலிஃப் வர அழிப்பு வேண்டும். அலிஃப் வர வேண்டும். மூணுல ஏதாவது ஒன்று வந்தா தான் நாங்க என்ன செய்யணும்? 1 செகண்ட் நீட்டி ஓதணும். ரெண்டாவது முறையும் சொல்லி தர போறேன். நான் ரெண்டு முறையை சொல்லி தந்து நான் ஒரு வேலை தருவேன். வேலை செஞ்சிடும் கட்டாயம், அல்லது மறந்து போய்த்திடும். ரெண்டாவது முறை என்னடா? இந்த தேக்கு என்ன பேர் சொல்ற? என்ன தே இது? அணிஜெல்லுது விலங்குல உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லையா இப்ராஹிமா? நீங்க பேசுறது கேட்கணுமே, கேக்குது ஆ இல்லையா? அணிஜெல்லுது ஒவ்வொரு தாக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிற. இந்த தாக்கு என்ன பேர் சொல்றேன் உங்களோட ஊர்ல பாப்பமே? நீங்க ஓதி நிப்பீங்க. இந்த தாக்கு என்ன பெயர்? ஹ இந்த தாக்கு என்ன பெயர்? எல்லாமே தா 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 அப்படியா? அப்படி எல்லாவே அப்படி சொன்னா ஒண்ணு விளங்காதே. 3 தா எழுதிக்கிறேன். இதுவும் தாதான், இதுவும் தாதான், பாக்ஸ் அடிக்கிறேன் தாதான். முதலாவது தாக்கு என்ன பெயர் சொல்ற? ரெண்டாவது தாக்கு நாங்க என்ன பெயர் சொல்ற? மூணாவது தாக்கு என்ன பெயர் சொல்ற? தெரியுமா பெயர்? ஐவரமணி பேர் தெரியுமா தாக்கு? இல்ல தெரியாதா? என்ன அபிபுர் ரஹ்மான், இது ஒரு குரான் உதப்புகள் அந்த மாதிரி தா வந்தே இல்லையா? வந்துக்குதா? அணிஜெல்லுது வந்துக்குது, ஆனா பேர் தெரியாது. அப்படியா? ஓ சரி, இப்ப நான் சொல்லித்தாரன். இதுக்கு சொல்ற லேசான பேர் என்ன தெரியுமா? சட்டி தாண்டி சொல்ற. என்னதான் சொல்ற? சட்டிதா சட்டி எங்க ஆயிக்கும்? சட்டி முட்டி எல்லாம் எங்க ஆயிக்கும்? பெட்ரூம்ல ஆயிக்கும். எங்க இல்ல ஆயிக்கும்? அணிஜெல்லுது குஸ்னில என்ன செய்யற சட்டில? சட்டி மாறிக்குதா?
வீட்டுல சோறாக்குற கறி ஆக்குற சட்டி மாறிக்குதா இது? அந்த சட்டி மாறிக்கிறதால நாங்க சட்டி தாண்டி சொல்ல ஞாபகம் வச்சு ஒரு லேசே. மறக்காம ஞாபகம் வச்சு கொட்டுறதுக்கு லேசேனா. அப்ப இந்த தாக்கு பேர் என்ன? சட்டி தாண்டி சொல்ற. இதுக்கு சொல்ற உங்களுக்கு விளங்குற பாசனா குண்டு தாண்டி சொல்ற பாருங்க. நடுவில் ஒரு குண்டு மணி மாதிரி ஒண்டிக்கிறேனா. என்னதா இது? குண்டு தாண்டி சொல்லிடணும். சரியா? உங்களோட பேர் உங்களுக்கு லேசான மெத்தட சொல்லிருக்கானா. அப்ப நீங்க ஓதி கொண்டு வர வசனத்துல எப்படி? நீங்க ஓதி கொண்டு வர வசனத்துல நீங்க நிப்பாட்ட போற அந்த கடைசி இடத்துல எந்த மாதிரி தா வந்துச்சுண்டால் என்ன செய்யணும் தெரியுமா? இல்ல. அந்த மாதிரி தா வந்துச்சுண்டா அவரை நீங்க பெரிய ஹாவா மாத்திடணும். அந்த தாவை எடுத்து போட்டு என்ன செய்யணும்? பெரிய ஹாவை போட்டுடணும். போட்டு அந்த ஹாக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சுக்கூனை வச்சு தான் ஓதணும். விளங்கினா? சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க பாப்போம். இதை எப்படி நிப்பாட்டுற? மூக்கதத்து அப்படியா? இல்லாட்டி மூக்கதத்து அப்படியா? எப்படி நிப்பாட்டுற? இல்லாட்டி மூக்கதத்து அப்படியா? எப்படி? நாருல்லாஹி அல் மூகதா. என்ன செஞ்சீங்க? இந்த தாவை ஃபுல்லா வெட்டி எடுத்து போட்டு அங்கனைக்கு பெரிய ஹா உண்ட போட்டு அதுக்கு சுக்கூனை வச்சு ஓதுனீங்கன்னா மூக்கத. ரெண்டாவது இதை எப்படி ஓது? இந்த பாக்ஸ் ஓதி காட்டும் பாப்போம். நான் பாக்ஸ் அடிக்கிறத எப்படி வரும்? என்ன யோசிக்கிறீங்க? எப்படி வரும்? இந்த தாவை வெட்டி போட்டு ஹாவை போட்டு சுக்குன வைங்க, அவ்வளவுதான். இவரோட சவுண்ட்லாம் பிரச்சனை ஆகும். நீ பேசுற கேக்குது இல்லையா அபிபுர் ரஹ்மான்? விளங்குது இல்ல, விளங்குது இல்ல. உங்களோட சவுண்ட்ல பிரச்சனையே தான் இருக்குது. விளங்கல. எப்படி எப்படி நிப்பாட்டணும்? கேக்குதே இல்ல, கேக்குதே இல்ல. உங்களோட சவுண்ட்ல பிரச்சனையே தான். சவுண்ட்லாம் பிரச்சனை. பேசுறது கேக்குது இல்ல. நான் பேசுறது கேக்குதா தெரியா? ஹபீபுர் ரஹ்மான் பேசுறது கேக்குதா? இப்பதான் கேக்குது. ஓண்டு சொல்லி மட்டும் தான் கேட்டுச்சு இப்ப. இது எப்படி நிப்பாட்டணும்? விலங்கல்ல. ஹபீபுர் ரஹ்மான் ஹபீபுர் ரஹ்மான் ஓதுங்க பாப்போம். வருது இல்லையே, வருது இல்லையே. மு ஸ்வாத எப்படி நீ பாடணும்? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல. மு ஸ்வாத என்று நீ பாடணும். சரியா அபிபுர் ரஹ்மான்? மூன்றாவது நாங்க நிப்பாட்டணும் முமத்தத என்று நாங்க நிப்பாட்டணும். உங்களோட சவுண்ட் கேட்காததால நான் இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறேன். போயிட்டு சவுண்டை செக் பண்ணிக்கோங்க கட்டாயம். அடுத்தடுத்த கிளாஸ்ல நீங்க தான் ஃபுல்லா ஓத போறீங்க. உங்களுக்கு பெரிய கஷ்டமாயிக்குமே அது. சரி, நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் அபிபுர் ரஹ்மான், நீங்க முதலாவது முறையையும் 2வது முறையும் படிச்சுக்கிறீங்க. சரியா? பெரிய குர்ஆன் எடுத்து இந்த முதலாவது முறையோட கடைசியில நிப்பாட்டுற மாதிரி வார வசனங்களை தானே. அஃப்வாஜா கடைசியில பத்தகத்தைன் வார வசனத்துல ஒரு 10 வசனம், கடைசியில அலிஃப்ல வாரத்துல ஒரு 10 வசனம், கடைசியில பத்தஹ்மதுல முடியறதுல 10 வசனம் என்று நீங்க குர்ஆன்ல தேடணும். நிப்பாட்டுற இடத்துல மட்டும் தேடி பார்க்கணும். இப்படி வந்துக்குது, இதுல எப்படி நிப்பாட்டணும் என்று சொல்லி என்ன செய்யணும்? 10 10 10 வசனம் தேடணும். அதே போல 2வது முறையிலையும் நீங்க ஆக குறைஞ்சது 15 வசனம் தேடணும். அடுத்த கிளாஸுக்கு வாரத்துக்கு முன்னால இது அவ்வளோத்தையும் நீங்க தேடிக்கணும்.
தேடினா மட்டும் நான் என்ன செய்யலாம்? ஹபீப் ரஹ்மானுக்கு அடுத்த கிளாஸ்ல வந்து எங்களுக்கு முதலாவது முறை என்ன செய்யணும், எப்படி நிப்பாட்டணும், ரெண்டாவது மெத்தட்ல எப்படி வந்தா எப்படி நிப்பாட்டணும் என்றதை நீங்க விளங்கப்படுத்தணும். அது போல நாங்க உங்களுக்கு மூணாவது மெத்தட்டையும் சொல்லி தந்துட்டு நாங்க அடுத்த ஸ்டெப் போவோம். சரிங்களா? இப்பதான் ஓண்டு கேக்குது. சவுண்ட்ல சின்ன பிரச்சனைக்கு போல டெஸ்ட் சவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டிங்க கேளுங்க. நீங்க பேசுறது விளங்குதாங்கிறத பாருங்க. நீங்க பேசுறது விளங்குதாங்கிறத கட்டாயம் பாத்துக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல விளங்கப்படுத்தணுமா வந்து முதலாவது முறையும் ரெண்டாவது முறையா நல்லா தேடுங்க. குறவான எடுத்து வேற என்ன உங்களுக்கு டவுட் என்ன சரி வந்து அடுத்து வரணும். கடைசியில இதுக்கு பத்தாகத்தைன் வந்திக்கிற இடம் கொண்டு வந்திக்கிற, ஆனா இதுல நீட்டி நிப்பாட்டு ஏலாவே எப்படி நிப்பாட்டுறேன் டவுட் என்ன சரி வந்தா என்ன செய்யணும்? அந்த வசனத்தை கிளாஸ்ல வார நேரம் எடுத்துட்டு வந்து எங்கிட்ட சொல்லணும். சரியா விவரமான் விளைனா? ஓ ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்.